Hi guys, welcome to Sonia's Cookhouse. இன்னைக்கு ரெசிபி வந்து ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தம் ஸ்டைலில். இன்றைக்கி நான் வந்து தம்முக்கு மாவு யூஸ் பண்ண போகிறதில்ல, இல்லை சார்கோல் கூட யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு புது டெக்னிக்கில் வந்து எப்படி தம் போடுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த தம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 4 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கிலோ ரைஸ்னால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதில் ஒரு 100 ml ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 அன்னாச்சி மொக்கு, ஒரு 2 பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை கூட சொல்லுவாங்க. இது லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2 ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான். இது போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா டிரான்ஸ்பரண்டாக பிங்கிஷாக மாற அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன தக்காளியை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம 1 கிலோ வந்து சிக்கன் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/4 கப் வந்து நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து புளிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2 டீஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போதைக்கு. இது வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா ஆட் பண்ணணும். நான் எப்போவுமே வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஃப்ரெஷ் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையுமே வறுத்து நல்லா அரைச்சி வச்சுப்பேன். அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் உள்ள பிராண்ட் பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கூட நல்லா தான் இருக்கும், பிரியாணி வாசனை தான் இருக்கும். அப்புறம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கனால மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு வந்து புதினா இலை, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் அதோட ஜூஸஸ் எல்லாம் வெளியே விட்டு சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட மசாலா தான் இதோட கீ இன்க்ரீடியண்ட். பிரியாணிக்கு அதோட மசாலா தான் அதோட ஹீரோவே. அதெல்லாம் மசாலா வந்து நல்லா ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கணும். ஸோ மசாலா வந்து எப்போவுமே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஸோ இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து 4 கப் வந்து பிரியாணி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன், அதனால் வந்து 8 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது தண்ணி போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். சிக்கன் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும், ஸோ இதுக்கு தண்ணி கொதிச்சா மட்டும் போதும். அதனால் மூடி போட்டு இதை கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கும். ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகிருக்கும், மேலே ஆயில் மிதக்கிறது உங்களுக்கு தெரியும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணால் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து தண்ணியிலேருந்து வடித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அரிசிக்கும் சால்ட் இதில் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் கொஞ்சோண்டு புதினா இலையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து மேலே சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. அரிசியில் வந்து நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 3/4 வேக்காடு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேன் கீழே வச்சுக்கோங்க. அந்த பேன் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை வந்து அதுக்கு மேலே வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு ஹெவியான பாத்திரம் வச்சுருங்க. இதுக்கு நீங்கள் வந்து மாவு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா வந்து இதுக்கு மேலே ஒரு ஹாட்டான பாத்திரம் வச்சா போதும், இல்லைனா கொதிக்கிற தண்ணி வச்சா கூட ஓகே தான். அது ஒரு 30 நிமிஷம் வச்சுருங்க. 30 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்திருக்கும். ஒவ்வொரு அரிசியும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து லைட்டாக கிளறி விடுங்க. சூடாக இருக்கும்போது உடனே கிளறினீங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் மெதுவாக கிளறி விட்டு நீட்டாக எடுத்து அதை சர்வ் பண்ணுங்கள். ஹாட்டாக சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.